தேவாதி தேவனின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாகுக. நான் இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி சிந்திக்கும் ஜீவ வசனம் 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 53 வசனம் 2. தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் மனிதராக தோன்றி பல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து சிலுவையில் அறையப்பட்டு எல்லா இரத்தத்தையும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின் பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன் பலுகி பெருகி உலகத்தை நிரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தேவனை நோக்கி துதித்து பாடி ஜெபித்து கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் விண்ணப்பம் பண்ணி தங்களுக்கு என்ன தேவைகளோ அவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளாகிய மனுஷர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளாம் கை கொண்டு அவருக்கு பிரியம் எந்தமான காரியங்கள் பிரியுமோ அந்த காரியங்களை செய்து அவரை போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து தேவனின் தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று பார்க்க மனிதனை கண்ணோக்குகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் ஒரு புத்திர சுவீகாரத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் பூலோகத்தில் இருந்து பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவனை தேடி தங்கள் தேவைகளை விண்ணப்பங்களாக மூலமாகவும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். தாங்கள் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தங்கள் ஜெபங்களின் மூலம் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள். தேவன் பரலோகத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். தன்னை மனிதர்கள் தேடுகிறார்களா என்று அங்கிருந்து கண்ணோக்கி பார்க்க பரலோகத்திலிருந்து நோக்கி கொண்டிருக்கிறார். உணர்வுள்ள மனிதர்களை தேடுகிறார். அவர்கள் உணர்வுகளுக்கும் பதிலளித்து கொண்டிருக்கிறார். நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு அன்பு, அவருக்கு பாசம். அது மட்டுமல்ல, பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிறார்களா, அவர்கள் உணர்வுள்ள இருதயமாக இருக்கிறார்களா என்றெல்லாம் அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஜெபம். ஆம் கர்த்தாவே, நீர் பரத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் உண்மை உணர்வுள்ள இருதயத்தோடு தேடுகிறோம் சுவாமி என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் உமக்கு பிரியமுள்ள உண்மையும் உத்தமமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு நீர்தான் அருள் புரிய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.